வாங்க நண்பா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓலா ஃபைனலாக அவங்களோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த வீடியோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவதுனா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் இந்த வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா இருக்குது. ஓலா ஆட்டோ இருக்குது, கார் இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ அவங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் லான்ச் பண்ணுறது இல்லாமல் அவங்க ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, ஒரு 500 ஏக்கரில் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் நாங்கள் கொடுக்க போகிறோம். அது இல்லாமல் நிறையா ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம். அதாவது 20 மில்லியன் ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அது இல்லாமல் எல்லாமே அட்வான்ஸ்டு ரோபோட்டிக்ஸ் டைப்பில் வந்து எல்லாமே பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, ஓகே, அது ஒரு டாபிக் வந்து ஒரு பக்கம் விட்டுருலாம். இப்போ அவங்க லான்ச் பண்ணதை பற்றி பார்க்கலாம். ஸோ இவங்க லான்ச் பண்ணது பார்த்திங்கன்னா 2 வேரியண்ட், ஒன்று S1 இன்னொன்று S1 Pro. இந்த S1ல் பார்த்தீங்கன்னா S1 அந்த S1 ப்ரோவை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நான் ரிமூவல் பேட்ரி. மற்ற வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேட்ரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நான் ரிமூவல் பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா S1 பொறுத்த வரைக்கும் 2.98 கிலோவாட் வந்து பேட்ரி கொடுத்துருக்காங்க. ப்ரோவை பொறுத்த வரைக்கும் 3.97 கிலோவாட் யூனிட் பேட்ரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் வந்து ரைடிங் ரேஞ்ச் எவ்வளோ கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் 181 கிலோமீட்டர்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ கிளைம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 121 கிலோமீட்டர் வந்து சாலிடாக கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வெறும் சிங்கிள் சார்ஜில் மட்டும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த ஓலா ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்பர் மோட்டார் டிரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதோட பீக் பவர் அவுட்புட் வந்து 8.5 கிலோவாட்லேருந்து பீக் டார்க்கை பொறுத்த வரைக்கும் 58 நியூட்டன் மீட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த S1 பொறுத்த வரைக்கும் டாப் ஸ்பீடு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து கொடுத்துட்ருக்கு. ப்ரோவை பொறுத்த வரைக்கும் டாப் ஸ்பீடு வந்து 115 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துட்ருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா S1 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0 to 40 உங்களுக்கு வரும் 3 செகண்டில் கடந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து S1ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 40 வந்து 3.6 செகண்ட்ஸ் வந்து கடக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, 3.6 செகண்ட் கடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் மிட் ரேஞ்சு, இது கொஞ்சம் ஹை ரேஞ்ச் அந்த மாதிரி அப்படின்றதால. நெக்ஸ்ட் இந்த ஓலா S1 ப்ரோ பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4.4 ஹவர்ஸ்லேருந்து 6.3 ஹவர்ஸ் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நார்மல் ஹோம் சார்ஜ் போடும்போது வீட்டில் நீங்கள் போடுறீங்க, ஒரு வீட்டில் வந்து டேஷில் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா அது சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் எவ்வளோ ஆகும். ஓகேங்களா, இதே நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங், இதே ஹெல்ப்க்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறது ஹைப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 50 வந்து ஜஸ்ட் 15 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு ஆகிடும். ஸோ இந்த இதை வச்சுக்கிட்டு, இந்த பெர்சன்டேஜ் சார்ஜ் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு 75 கிலோமீட்டர் வரைக்கும் ரைட் பண்ணிக்க முடியும் அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7.0 TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 3 GB RAM கொடுத்துருக்காங்க. ஆப்டோக்ரோ ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ தரமான டிஸ்பிளே இருக்கும். இந்த டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளுக்கு வந்து சாவி கிடையாது. சாவி போட்டு வண்டி ஓட்டுற மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஒரு சென்சார் டைப் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் தூரம் நீங்கள் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சம் தூரம் நீங்களே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பாய் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஃபோனில் வந்து ஆப் மூலியமாக வந்து கனெக்ட் பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆன் அண்ட் ஆஃப், எனக்கு ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிலேயே கொடுத்துருப்பாங்க. ஆப்பில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, கனெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபியூச்சர்ஸில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணி பேசலாம், நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது. அப்புறம் நான் சொன்னேன் இதில் வந்து கீ கிடையாது. அப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ திருடன் வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டு நிற்க வச்சுட்டு ஓனரை நிற்க வச்சு அப்படியே வண்டி எடுத்துன்னு போயிட்டானா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாலும் கேட்பீங்க. அப்போ கேட்க மாட்டீங்க, எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். அப்படி ஆச்சு அப்படின்னா அவன் எவ்வளோ தூரம் போனாலும் அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு வந்து ஃபோனில் உங்களோட அவன் லொக்கேஷனை வந்து காட்டி கொடுத்துரும். ஏன்னா வந்து அது ஆப்பை வந்து காட்டி கொடுத்துரும். ஓகேங்களா, ஏன்னா அது ஃபோனோட கனெக்டாக இருக்கிறதால அவன் எங்கெல்லாம் போய் ஒழிஞ்சிருந்தாலும் காட்டி கொடுத்துரும். உங்களுக்கே தெரியும், நார்மலாக ஒரு நீங்கள் ஓலா புக் பண்ணுறீங்கன்னா கூட அவன் எந்த சன்னாலுக்கு கரெக்டாக வந்துடுறான். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா, ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவானுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் வண்டி ஓட்டுவாங்க, அவங்களையும் நான் இது பண்ணி வைக்கணும் அப்படின்னா இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேயில் வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கலாம். யார் யார் இருக்காங்களோ, மதர், ஃபாதர், பாட்டி, தாத்தா யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அவங்க இந்த வண்டியை ஓட்டுற போது அவங்க எவ்வளோ ரேஞ்சுக்கு ஓட்டுறாங்க அப்படின்றத இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே ஸ்பீடுக்கு தான் அது மெயின்டைன் பண்ணுமே தவிர அதிகமான ஸ்பீடுக்கு வந்து அது மெயின்டைன் பண்ணாது. ஓகேங்களா,
ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஓகேங்களா, மற்ற வண்டியை பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்கும், இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பூட் ஸ்பேஸ் நண்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல், ரிவர்ஸ் அசிஸ்டன்ட், க்ரோசர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மேடு ஏறுறீங்க அப்படின்னா அந்த மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரேக் பிடிச்சி நின்னா தான் அந்த வண்டி நிற்கும், அப்படி இல்லைனா பின்னாடி ரிவர்ஸில் போகும். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் பிடிக்கலனா கூட அப்படியே நிற்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்குற அந்த ஹைப்பர் மோட்டார் வந்து அந்த மேக்னெட்டிக்னால அந்த எல்லா வண்டியை வந்து நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் போகாது, பேக்லேயும் போகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் அசிஸ்டண்ட்டு, க்ரூசர் கண்ட்ரோலு, வாய்ஸ் அசிஸ்ட் ஃபங்க்ஷனு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பில்டின் ஸ்பீக்கர் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்கிறது இல்லாமல் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ரைடிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இந்த வண்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா இதோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறத கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் எப்படின்றது. ஓகேங்களா, அது நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓலா S1 அண்ட் S1 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா S1ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டைப் கலரில் கொடுத்துருக்காங்க அவைலபிள். ஆனால் S1 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கலர் கொடுத்துருக்காங்க. அந்த 10 கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், ரெட், சில்வர், வல்லோ, பிங்க், பிளாக் அண்ட் ஒயிட், கிரே. ஸோ இந்த மாதிரி கலர் தான் உங்களுக்கு அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபைனல் ரேஞ்ச் அப்படின்னா இந்த வண்டியோட விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வண்டி வந்துருச்சு, லான்ச் ஆகிடுச்சு. எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா S1 வந்து உங்களுக்கு 1 லட்சம், S1 ப்ரோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 1,30,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதே மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி ரேஞ்ச் தான் ஆகுது. ஆனாலும் நம்ம இதில் வந்து 1 லட்சத்துக்கு வந்து ஸ்கூட்டர் கிடைக்கிறது ஓகேன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஓலா வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தயாரிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட இது வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியோட இந்த வண்டி வந்து நல்லா இருக்குது, நல்லா பண்ணும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரி, எப்படின்றத பார்க்கலாம். மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் ஒரு பெரிய விஷயந்தான். ஓகே, சரி, ஓகே நண்பா. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் until that, கணேஷ் signing off. Bye.